ஹார்வர்டு மெடிக்கல் ஸ்கூல்ல ரிசர்ச் ஒன்று கண்டக்ட் பண்றாங்க. அதுல கலந்துகிட்ட மக்களை ஏ டீம், பி டீம், சி டீம் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு ஏ டீம் கிட்ட சொல்றாங்க நீங்க மார்னிங் 45 நிமிஷத்துக்கு வாக் பண்ணணும். பி டீம் கிட்ட சொல்றாங்க நீங்க மார்னிங் 45 நிமிஷத்துக்கு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணணும். சி டீம் கிட்ட சொல்றாங்க நீங்க எக்ஸ்ட்ரீம் டயட் ஃபாலோ பண்ணணும். 20 டேஸ்க்கு அப்புறம் ரிசல்ட்ல என்ன வந்துச்சு தெரியுமா? அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப சொல்லுங்க. ஒருத்தங்க ஜஸ்ட் வாக் பண்றாங்க, இன்னொருத்தங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்றாங்க, இன்னொருத்தங்க எக்ஸ்ட்ரீம் டயட் ஃபாலோ பண்றாங்க. இந்த 3 பேத்துல யாரோட பெல்லி ஃபேட் சைஸ் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணவங்களுக்கு தான் ஃபேட் லாஸ் நடந்திருக்கும்னு நினைப்பீங்க. பட் 20 டேஸ்க்கு அப்புறம் ரிசல்ட் செக் பண்றப்போ ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணவங்களோட பெல்லி சைஸ்ல எந்த டிஃபரன்ஸும் ஏற்படல. ஆனா டயட் ஃபாலோ பண்ணவங்களோட பெல்லி சைஸ் முன்ன இருந்ததை விட ஒரு சுத்து பெருசாகி இருந்துச்சு. ஆனா மார்னிங் வாக் பண்ணவங்களோட பெல்லி சைஸ் முன்ன இருந்ததை விட ஒரு சுத்து குறைஞ்சி இருந்துச்சு. எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்கள விட சும்மா நடந்தவங்களுக்கு ஃபேட் லாஸ் நடந்திருக்கு. மக்கள் எல்லாரும் ஜாகிங் போறாங்க, டயட் இருக்காங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க. ஆனாலும் அவங்களோட பெல்லி சைஸ் ஏன் குறையலன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அவங்க அதெல்லாம் பண்றப்போ அவங்களோட ஃபேட் பர்ன் ஆகுறது இல்ல, பதிலா அவங்களோட எனர்ஜி மட்டும் தான் பர்ன் ஆகிட்டு இருக்கு. காலை நேரத்துல 30 மினிட்ஸ்க்கு ஒரு கோல்டன் டைம் இருக்கு. அந்த நேரத்துல உங்க உடம்புல குளுக்கோகான்ற ஹார்மோன் அதிகமா ரிலீஸ் ஆகும். அந்த எக்ஸாக்ட் டைம்ல நீங்க வாக்கிங் போனீங்கன்னா அப்போ நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஃபேட் லாஸ் நடக்க ஆரம்பிக்கும். இதோ பாருங்களேன், இது 3 இயர்ஸ் முன்னாடி சென்னையில நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல எடுத்த போட்டோ. இத பாருங்க, இது இப்போ ரீசெண்டா எடுத்தது. பாக்குறப்பவே நல்லா தெரியுது இல்ல ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு. ஏன்னா லாஸ்ட் 3 இயர்ஸா நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் என்னோட வாழ்க்கையில நடக்கிறது அப்படின்றது ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. சொல்ல போனா நான் அதிகமா நடக்கிறதே இல்லைன்னு சொல்லலாம். நான் ஃபேட் லாஸ்க்காக உங்களுக்கு எவ்வளவு வீடியோஸ் போட்டிருக்கேன், பட் எதையுமே நான் ஃபாலோ பண்ணதில்ல. ஆனா இனி நான் என்னோட ஃபேட் லாஸ்க்காக என்னெல்லாம் பண்ண போறேனோ அது எல்லாத்தையும் வீடியோவா பண்ண போறேன். சோ எனக்காக ரிசர்ச் பண்ணப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட வாக்கிங் பத்தின ஷாக்கிங் உண்மைகளை தான் இன்னைக்கு வீடியோல நீங்களும் தெரிஞ்சுக்க போறீங்க. முதல்ல எம்டி ஸ்டொமக்ல வாக் பண்றப்போ உங்க உடம்புல என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோம். அடுத்து எப்படி வாக் பண்ணணும், எவ்வளவு நேரம் வாக் பண்ணா ஃபேட் லாஸ் நடக்க ஸ்டார்ட் ஆகும்னு பார்க்க போறோம். அடுத்து எந்த ஒரு ஸ்மால் மிஸ்டேக் உங்க ஃபேட் லாஸ் ஜர்னியை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம். கடைசியா எந்த ஒரு ஸ்மால் ட்ரிக் அதை யூஸ் பண்ணா உங்களோட ரிசல்ட்டை ஃபாஸ்ட் அண்ட் டபுள் ஆக்கி தர போகுதுன்னு பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு மிஸ்டர் பிரதர், நான் உங்க பிரதர். இப்போ உங்க எல்லாருக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்க ஒரு கேள்வி என்னவா இருக்கும்னா, எதனால ஒர்க் அவுட் பண்ணவங்களை விட டயட் இருந்தவங்களை விட ஜஸ்ட் சாதாரணமா வாக்கிங் பண்ணவங்களுக்கு ஃபேட் லாஸ் நடந்துச்சு? இதுக்கு பின்னாடி சயின்டிபிக்கான ஒரு ஷாக்கிங் உண்மைகள் இருக்கு. உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுல பெட்ரோல் டேங்கும் இருக்குது, பின்னாடி சேஃப்டிக்காக கேன்ல எக்ஸ்ட்ரா பெட்ரோலும் வச்சிருக்கீங்க. இப்போ நீங்க காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சதும் கார் பாத்தீங்கன்னா முதல்ல அந்த பெட்ரோல் டேங்க்ல இருந்து தான் ஃபியூலை எடுத்துக்கும். எக்ஸ்ட்ரா கேன்ல இருக்கிற பெட்ரோலை அது தொடாது. கரெக்டா? அதே மாதிரி தான் நம்ம உடம்போ. உங்க வயிற்றுல சாப்பாடு இருக்கிறப்போ நீங்க என்னதான் மாங்குன்னு ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்கள்கிட்ட இருந்து குறையிறது எனர்ஜியா மட்டுமே இருக்குமே தவிர ஃபேட் அப்படின்றது கொஞ்சம் கூட குறையாது. ஏன்னா உங்க வயிற்றுல சாப்பாடு இருக்கிற டைம்ல இன்சுலின் லெவல் பிளட்ல ரொம்ப ஹையா இருக்கும். இதனால இன்சுலின் அதிகமா இருக்கிறப்போ தொப்பைக்கு அது ஒரு பூட்டு போட்ட மாதிரி இருக்கும். அதாவது ஃபேட் செல்ஸ் எல்லாமும் லாக் ஆகி இருக்கும். அதுலயும் நீங்க முக்கியமா நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் ஆகி முடிக்கிறதுக்கு 5 to 6 hours கிட்ட எடுத்துக்கும். இந்த டைமிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபேட் செல்ஸ் எல்லாமும் அன்லாக் ஆகும். சோ ப்ராப்ளம் என்னன்னா, காலையில 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், 2 மணிக்கு லஞ்ச், 4 மணிக்கு ஸ்நாக்ஸ், 9 மணிக்கு டின்னர். அதாவது ஒரு ஃபுட் டைஜஸ்ட் ஆகி முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்க அடுத்தடுத்த வேலைக்கான ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. சோ இங்க ஃபேட் லாஸ் அப்படின்றது சாத்தியமே இல்ல. ஆனா ஒரு நேரம் இருக்கு, அதுதான் மார்னிங். ஏன்னா நைட்டு 7 to 9 hours எல்லாரும் தூங்கி இருப்போம். டைஜஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி காலையில நமக்கு எம்டி ஸ்டொமக்கா இருக்கும். இதுதான் சரியான டைம் நீங்க வாக்கிங் போறதுக்கு. ஏன்னா மார்னிங் டைம்ல இன்சுலின் லெவல் லோவா இருக்கும், குளுக்கோகான் லெவல் ஹைல இருக்கும். சோ உங்க ஃபேட் செல்ஸ் எல்லாமும் இப்போ அன்லாக் ஆன நிலையில இருக்கும். இதனால இந்த டைம்ல நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் அதுக்கான எனர்ஜி பாத்தீங்கன்னா ஃபேட் செல்ஸ்ல இருந்து எடுத்துக்கும். அதாவது ஃபேட் மெல்ட் ஆகும். இப்ப எல்லாரும் நீங்க கேட்கலாம், வாக்கிங் போறதை விட ஒர்க் அவுட் பண்றதுக்கு அதிக எனர்ஜி தேவைப்படும் இல்ல, சோ அதனால மார்னிங் டைம்ல
டைம்ல ஒர்க் அவுட் பண்ணலாமே, அதனால அதிக ஃபேட் லாஸ் ஆகுமேன்னு நீங்க கேட்கலாம். பட் அப்படி இல்ல. ப்ராப்ளம் என்னன்னா எம்டி ஸ்டொமக்ல ஹெவியா ஒர்க் அவுட் பண்றப்போ உங்க உடம்புல கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால நீங்க எம்டி ஸ்டொமக்ல ஃபாஸ்டா ஓடினாலும் இல்ல வெயிட் எல்லாம் தூக்கி ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்க பிரெயின் உடனே பேனிக் ஆகி ஐயோ இவ என்ன பெட்ரோல் இல்லாத சமயத்துல இவ்வளவு வேகமா ஓடுறான்னு சொல்லிட்டு சேஃப்டிக்காக மெட்டபாலிசமை ஸ்லோ பண்ணி உங்க தொப்பையில இன்னும் அதிகமான ஃபேட்டை ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது உங்க தொப்பையை குறைக்கணும்னு நீங்க பண்ற ஒர்க் அவுட் உங்க தொப்பையை இன்னும் பெருசாக்கிடும். அப்போ ஜிம்க்கு போறது வேஸ்டா கேட்டீங்கன்னா இல்ல, ஒர்க் அவுட் அதிக கலோரிஸை பர்ன் பண்ணும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா உங்க உடம்பு இந்த ஆர்டர்ல தான் எனர்ஜியை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். முதல்ல குளுக்கோஸ், அடுத்து கிளைகோஜன், அதுக்கு அடுத்து தான் ஃபேட். நீங்க மத்த ஒர்க் அவுட்லாம் பண்றப்போ முதல்ல இருக்கிற இந்த ரெண்டும் தான் குறைய ஆரம்பிக்கும். இது குறைஞ்சதுமே எல்லாருக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும், பலரும் சாப்பிட்டுருவாங்க. இதனால ஃபேட்டை அது டச்சே பண்ணாது. பட் எம்டி ஸ்டொமக்ல வாக் பண்றப்போ டைரக்டா ஃபேட்ல இருந்து எனர்ஜி கன்சியூம் பண்ணி ஃபேட்லெஸ் நடக்க ஸ்டார்ட் ஆகும். பட் இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா ஃபேட்லெஸ்க்காக எவ்வளவு நேரம் நடக்கணும்? நீங்க எவ்வளவு நேரம் நடக்கணும்னா குறைஞ்சது 45 நிமிஷமாவது நடக்கணும். என்னதான் காலையில இன்சுலின் லெவல் கம்மியா இருந்தாலும் பட் நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஹெவியா சாப்பிட்டுருந்தீங்கன்னா அப்போ அதோட எனர்ஜி கொஞ்சமாவது இருக்கும். ஸோ முதல்ல 10 நிமிஷத்துக்கு நீங்க வாக் பண்றப்போ ஃபேட்ல இருந்து எனர்ஜி எடுக்காது. அதனால உங்க வாக்கிங்கான டார்கெட் 30ல இருந்து 40 நிமிஷமாவது கண்டிப்பா இருக்கணும். அடுத்து நீங்க முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டியது தான் ஸ்பீடு. பல பேர் என்ன பண்றாங்கன்னா வாக்கிங் போனா தொப்பை குறையும்னு கேள்விப்பட்டதும் வேகமா ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. சிலர் ரொம்ப ஸ்லோவா நடக்கிறாங்க, இன்னும் சிலர் ஜஸ்ட் மொட்டை மாடியில வாக் பண்றாங்க. பட் இது எதுவுமே வேலைக்கு ஆகாது. சோ ஃபேட்லெஸ்க்காக நீங்க பிரிஸ்க் வாக் பண்ணணும். ஏன்னா இதுதான் கார்டிசோல் ஹார்மோனை டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியான முறையில ஃபேட் பர்ன் பண்ண ஆரம்பிக்கும். பிரிஸ்க் வாக் அப்படின்னா நெஞ்சை நிமித்திக்கிட்டே நடக்கணும், ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வேகமா எடுத்து வைக்கணும். உங்களோட ஹார்ட் ரேட் வாக்கிங் பண்றப்போ இன்க்ரீஸ் ஆகணும். முக்கியமா இதை நீங்க எம்டி ஸ்டொமக்ல பண்ணணும். டீ, காஃபி, பிஸ்கட்னு எதுவுமே நீங்க சாப்பிட்டுருக்க கூடாது. ஏன்னா நீங்க குடிக்கிற அரை கப் டீ கூட உங்களோட ஃபேட் செல்ஸை அகைன் லாக் பண்ணிடும். ஃபேட் லாஸை ஸ்பீட் அப் பண்றதுக்கு நீங்க வாக்கிங் போறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு கப் பிளைன் பிளாக் காஃபி எடுத்துக்கோங்க. இதுல மில்க் இருக்க கூடாது, சுகர் இருக்க கூடாது. பிளாக் காஃபில இருக்கிற கஃபைன் உங்க ஃபேட் செல்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸை இன்னும் வேகமா ரத்தத்துல ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதனால உங்க ஃபேட் லாஸ் ப்ராசஸ் 30% ஸ்பீட் அப் ஆகிடும். பட் இன்னும் உங்களுக்கு 50% ஸ்பீட் அப் பண்ணணும்னா அப்போ அதுக்காக நீங்க கிரீன் டீ குடிக்கணும். பல மக்கள் கிரீன் டீன்னு சொல்லிட்டு வெறும் யூஸ்லெஸ் ஆன ஹாட் வாட்டர் தான் குடிக்கிறாங்க. நான் சொல்றது ரியல் ஜாப்பனீஸ் கிரீன் டீ குடிக்கணும்னு சொல்றேன். இத பத்தி நான் போன வீடியோல டீடைலா பேசியிருக்கேன். அதை நீங்க இன்னும் பார்க்கலனா வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபேட் லாஸ் பண்றதுக்காக எம்டி ஸ்டொமக்ல மார்னிங்ல வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இனி டெய்லி மார்னிங் 6 to 7 வாக்கிங் போலான்னு ஷெட்யூலும் போட்டுட்டேன். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்ததோட நிறுத்திக்காம ஸ்டார்ட் பண்ணுங்க, வாக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வாக் பண்ண போற டைமிங் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க எழுதுற கமெண்ட் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும், நாளையில இருந்து நீங்களும் வாக் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு. இன்னும் இந்த மாதிரி பல ஃபேட் லாஸ் டிப்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் எடுத்து அட்டென்ட் பண்ணி லைவ் ரிசல்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணலாம்னு இருக்கேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாம நீங்களும் பார்க்கணும்னா அப்ப இப்பவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மிஸ்டர் பிரதர் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.